என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பாடுகின்றது. ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் பல புரிந்தார். தாழ்நிலை இருந்த என்னை உயர்த்தினார். ஆண்டவர் இயேசுவிலே பிரியமானவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? பின்னாடி உள்ளவங்கெல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாள் நமக்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான நாள். எப்படி? நீங்களெல்லாம் பேறு பெற்றவர்கள். காரணம், அரச குருத்துவ பொது குருத்துவத்திலே அனைவரும் பங்கெடுக்கிறோம். ஆகவே நீங்கள் அனைவரும் பேறு பெற்றவர்கள். இன்று இந்த மண்ணிலே முதல் திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை அருளப்பன் பேறு பெற்றவர். காரணம், ஆரோக்கிய அன்னையினுடைய பெயரை தாங்கிய எம் பங்கிலே பிறந்ததால் அவர் பேறு பெற்றவர். அன்னை மரி பள்ளியிலே பயின்றதால் அவர் பேறு பெற்றவர். அந்தோனியார் பள்ளியிலே பயின்றதால் அவர் பேறு பெற்றவர். கடைசியிலே அத்துணை களப்பணியிலும் நிறைவாக இருந்து முத்தழகுப்பட்டியிலே களப்பணியை நிறைவேற்றியதால் அவர் பேறு பெற்றவர். ஆக இந்த பேறு பெற்ற இந்த அற்புதமான அருட்தந்தையை நாமெல்லாம் வாழ்த்துவோம். அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அதிலே குருவாக அபிஷேகம் பண்ணப்படுவது, அதற்கு ஒரு கொடுப்பனை வேண்டும். தாயின் கருவின் உருவாகும் முன்பே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன். உன்னை என் உள்ளங்கையிலே பொறிந்து வைத்திருக்கிறேன். உன்னை என் கண்ணின் கண்மணி போல உன்னை பாதுகாப்பேன். இந்த ஆண்டவர் நாம் தேர்ந்து கொண்டோமா இந்த அழைத்தலை, அல்லது அவர் கொடுத்தாரா? ஒரு கற்பனையான நிகழ்வு. அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு வாரிசில்லை. அற்புதமான அரண்மனை. அகழியை வெட்டி வைத்திருந்தான். அங்கே விஷ ஜந்துக்களை எல்லாம் போட்டு வைத்திருந்தான். இளவரசை தேடுவதற்காக அறிவிப்பு கொடுத்தான். எல்லா இளைஞர்களும் எல்லா கலைகளையும் கற்றவர்கள் வந்தார்கள். அத்தனை பேரும் வந்தவுடனே யாரும் துணியவில்லை. அரசன் சொன்னது, இந்த அகழியை திறந்து விடுவேன். இதில் விஷ ஜந்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த புறம் குதித்து இந்த புறம் வந்தாக வேண்டும் என்று சொல்லுகிறார். அது ஒரு பெரிய அகழி. எல்லோரும் பின்வாங்கி விட்டார்கள். ஒரே ஒருவர் மட்டும் உடனடியாக குதித்து மேலே எழுந்து வந்து விட்டான். எழுந்து வந்தவுடனே அரசன் கைதட்டி ஆர்ப்பரித்து, நீதான் என்னுடைய இளவரசு, உனக்கு என்ன கேள்? சொத்திலே பாதியா அல்லது உயர்ந்த பதவியா, என் அழகிய மகளா? ஆண் வாரிசு இல்லாதான் இப்படிப்பட்டதை சொல்லுகிறேன் என்று சொல்லி முதல்ல சொல்லுகிறார். சொத்திலே பாதியா? இல்லை. உயர்ந்த பதவியா? இல்லை. என் மகளா? இல்லை. திரும்பி அழுதுகிட்டே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்ன அப்படின்னா, என்னை ஒருத்தி உள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன், அவனை பார்த்து சப்புன்னு கன்னத்தில் ஒரு அரசு அறையணும், அதுபோது எனக்கு அப்படின்னா. ஆண்டவர் இயேசுவிலே இந்த கற்பனையான நிகழ்வை அருள்பொழிவு நடக்கும் இடத்தெல்லாம் சொல்வது. காரணம், அருட்தந்தை இன்னாசி அவர்களே, நீங்கள் இப்பொழுது வரவிருக்கக்கூடிய காலம் நீங்கள் தேர்ந்து கொண்ட காலம் அல்ல. இந்த தவச மேடையில் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். உங்களை
திருவாளர் இன்னாசி சகாயமேரி வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கும் பொழுது ஒரு பிள்ளையை தேர்ந்தெடுத்து எனக்கு வா என்று சொல்லி அவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுத்து பாராட்டி சீராட்டி உங்களை எல்லாம் இப்பொழுது இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார். ஆகவே நீங்கள் பேறு பெற்றவர். காரணம், இன்னைக்கு நற்செய்தியில் அற்புதமான வாசகம், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் உலகிற்கு சென்று கனி தரும்படியாகும், அந்த கனி நிலைத்திருக்கும்படியாகும் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகின்றார். ஆசீர்வாதமான வாசகம், ஆசீர்வாதமான வாசகம். ஆகவே அவர் தேர்ந்து கொண்டார். இன்னைக்கு சந்திக்க இருக்கக்கூடிய உலகமானது நிறைய மாயைகளை கொண்டுள்ளது. சாதி, அரசியல், சமயம், உளவியல் பிரச்சனை, உள் பிரச்சனை, வெளி பிரச்சனை எல்லாம் இருக்கிறது. அத்தனையையும் கடந்து வர ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அஞ்சாதே, தியான பாடலை பற்றும் அஞ்சாதே, நான் என்னால் உன்னோடு இருக்கிறேன், அற்புதமாக பாடினார்கள். இப்பொழுது ஆண்டவர் சொன்ன வாக்கியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக சொல்லுகிறேன். எம்பெருமான் இயேசு நானே என்று 7 விதமான வாக்கியங்களை சொல்லுகிறார். நானே உலகின் ஒளி, நானே வழி, நானே சத்தியம், நானே உயிர்ப்பும் உயிரும், நானே மெய்யான திராட்சை செடி, நானே நல்ல ஆயன். இந்த அற்புதமான வார்த்தைகளை எல்லாம் இயேசு நானே நானே என்று 7 முறை சொல்லியிருக்கிறார். இதில் நீங்களும் இந்த குருத்துவத்தில் பங்கெடுத்து ஆசீர்வாதம் உள்ள வார்த்தையாக மக்களுக்கு சொல்ல வேண்டும். புனிதர் ஒருவர் சொல்லுகிறார், அன்னை மரியாள் ஒரு தடவை இயேசுவை பெற்றெடுத்தாள், ஆனால் குருக்களோ தினந்தோறும் திருப்பலியிலே இயேசுவை பெற்றெடுத்து இந்த உலகுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே வானதூதரும் குருவானவரும் வந்தால் நான் குருவானவருக்கு வணக்கம் செலுத்துவேன் என்று சொல்லுகின்றார். அன்பு தந்தையே இன்னாசி, ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து தந்தையாய் இறைவன் தன் மகனை உலகிற்கு அனுப்பினார் ஒரு முறை. இப்பொழுது உங்கள் கரத்திலிருந்து இந்த உலகுக்கு கொடுக்க, தினந்தோறும் கொடுக்க அழைப்பு கொடுக்கின்றார். ஆகவே நீங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சிலுவையில் 7 வார்த்தைகள் சொல்லுகிறார். அந்த 7 வார்த்தையும் வித்தியாசமானது. தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும், இன்றே இப்பொழுதே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். அம்மா இதோ உன் மகன், அம்மா இதோ உன் தாய். தாகமாய் இருக்கிறது, எல்லாம் நிறைவேறிற்று. நம்முடைய குருத்துவ வாழ்விலே இவையெல்லாம் நாம் அனுபவித்து வர வேண்டும். இதெல்லாம் சொல்ல வேண்டும். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த குருத்துவமானது சிலுவையிலே நிறைவு பெறுகிறது. அந்த கல்வாரி பலியைத்தான் நாம் தினந்தோறும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பு தந்தையே, அன்னை மரியாள் அன்று உலகத்தை தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். அம்மா இதோ மகன் என்று சொன்ன பொழுது அன்றிலிருந்து அந்த தாய் மரியா நம் அனைவருக்காகவும் இன்று ஜெபிக்கிறார். அவரிடம் தஞ்சம் அடைந்தோமானால் அவர் எல்லா நேரமும் பாதுகாப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் மாதிரி இருக்கணும், இவர் மாதிரி இருக்கணும். இல்லை, நீங்களாயிருங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருங்க. அம்மாட்ட போய் காலை பிடிச்சிக்கங்க. அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. மாதா அம்மா ஒரு நாள் கைவிட மாட்டாங்க. என்னை கைவிடாமல் 31 ஆண்டுகள் ஆசீர்வதித்து 32வது ஆண்டு வழிநடத்தி வந்திருக்கிறார். இன்று உங்களுக்கு ஆசீர்வாதமாக
இந்த மண்ணிலே பிறந்த 17 குருக்களுக்கு கிடைத்த ஆசீர், ஏறக்குறைய 30 அருட்சகோதரிகளுக்கு கிடைத்த ஆசீர், 2 அருட்சகோதரர்களுக்கு கிடைத்த ஆசீர் உங்களுக்கு வேண்டுமா? வேண்டுமென்றால் அடுத்த ஒரு நிகழ்வு, இஸ்ரேல் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய யூதன் பில்லியனர் இருந்தார், கோடீஸ்வரன். அந்த கோடீஸ்வரன் ஒரு அந்த ஆலயத்துக்குள்ளே சென்றார். கிறிஸ்துவ மக்களை அவர்கள் அவமதிப்பார்கள், அசிங்கப்படுத்துவார்கள். அங்கே ஒருவன் மண்டி போட்டு ஜெபித்து கொண்டிருந்தான். ஏறக்குறைய ஒரு 100-200 பேர் இருப்பார்கள். எல்லோரும் ஆவியானுடைய கொடைக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கடைசியாக இந்த மனிதன் மட்டும் தனியாக கரம் விரித்து அழுது கொண்டிருந்தான். இவர் அப்படியே கடந்து போன உடனே, தம்பி ஏப்பா அழுகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் சொல்ல முடியாமல் கதறினாப்புல, என்னுடைய மனைவி ஆஸ்பத்திரியில் உயிர் போகிற நிலையில் இருக்கிறார், ஒரு 1 லட்ச ரூபா கட்டணும், அதை கட்டுறதுக்கு காசு இல்லை, யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் போனதுக்கப்புறம் மறைமுகமாக கதறி அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்களாம். உடனே அவர் கையில் பணத்தை பையை விட்டு பார்க்குறார், அந்த 1 லட்ச ரூபா இருந்திருக்குது. அதை கொடுத்துட்டு, நீ போய் நல்லாரு, உனக்கு என் விசிட்டிங் கார்டை தர்றேன், இந்த விசிட்டிங் கார்டை கையில் வச்சுக்க, போய் குணமாயிட்டு அப்புறம் வந்து மறுபடியும் எப்போவெல்லாம் தேவைப்படுதோ அப்போ என்னைய பாரு அப்படின்னாங்களாம். அந்த மனிதன் தயவு கூர்ந்து இந்த விசிட்டிங் கார்டு வேண்டாம் அப்படின்ட்டாங்களாம். ஏப்பா அப்படிங்கிறப்ப, உங்களை யாருன்னே தெரியாது, எனக்கு தேவைன்னா ஆண்டவர்கிட்ட உட்காந்து நான் மன்னிப்பு மண்டிக்கிட்டு கேட்பேன், உங்களை இந்த நேரத்தில் கூட்டிகிட்டு வந்த ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு தேவைப்படுறப்ப என்கிட்ட வருவார், அதனால் உங்கள் விசிட்டிங் கார்டெலாம் வேண்டாம், அவர் ஒருவரே போதும்னு சொல்லிட்டாராம். ஆண்டவர் இயேசுவிலே பிரியமானவர்களே, அன்பு புதிய குருக்களே, எல்லாரும் நல்லா இருங்க, அமைதியாக இருங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் இருங்க. எனக்கு என்னுடைய ஆன்மீக குரு சொல்லி கொடுத்ததை நான் இன்றைக்கி வரைக்கும் நான் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். நற்கரணை முன்னாடி ஒரு மணி நேரம் உட்காருங்க, 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் செய்யுங்க. ஜெபம் செய்யலைன்னா அந்த பிரசன்னத்தில் உங்களை மறந்து உட்காந்துருங்க. அவர் முழுமையாக உங்கள் வாழ்வு முழுவதையும் ஏறெடுத்து கொள்வார்.